அவர் விட்டுறான் பாரு, விட்டுறான் பாரு கீழே. கேளுங்க முத. Mitra ataupun misteri. Laptop yang disalurkan kepada pelajar adalah dalam bentuk peranti terpakai. Kan program latihan kejuruteraan helikopter yang turut dibiayahi di bawah Mitra menunjukkan kemasukan dan pelaksanaan latihan yang tidak konsisten. Walaupun bayaran penuh telah dibuat sejak 2023, sebanyak RM500,000 peruntukan Mitra dibelanja untuk bakul makanan sempena perayaan Hari Deepawali. Saya sebagai ahli Parlimen Kelang tidak terima satu bakul makanan pun. Masyarakat India kini menjadi mangsa terhadap politik murahan yang kita sendiri lawan pada zaman dahulu. Bukan lagi divide and rule. Saya percaya ia sudah menjadi divide and destroy, suara-suara yang menyuarakan nasib masyarakat India. டேய், நீங்கள் எல்லாமே இந்த பக்கத்தான ஹரப்பானில் இருக்கீங்களே, குறை சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்கிறா. அதுவும் டிஏபியில் உள்ளவங்க. உனக்கு பதவி கிடைக்கலன்னு தானே. நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்கள் எல்லாமே. முன்னிலேருந்து சிடி காலத்துலேருந்து திருடன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எம்ஐசியை. யார் இந்த இப்போ பேசுகிறவங்க எல்லாமே இந்த டிஏபி இந்த பிகேரில் உள்ளவங்களாம். ஆனால் இந்த பரிசா நேஷனல் நாக்காளி வேர்ல்டுன்ட்டு கிராஜான் பொறுப்பாடுவான்னு சொல்லி எல்லாம் ஒரு குட்டையில் ஒரு மட்டைங்களாக நீங்கள். ஆமாம் இல்லையா? திருடன்னு சொன்னவனை வந்து நல்லவனாகிட்டீங்க. இதே பிரைம் மினிஸ்டர் தான் சொன்னால் ஃபொரன்சிக் ஆடிட் செய்யணும் இந்த சிடிக்கு என்னென்னமோ சொன்னான். அது ஒரு கதையாக இருக்கட்டுமே. டேய், என்ன உறுத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாம்? மித்ரா கேட்டால் இப்படி போச்சு, 5 லட்சம் சொல்லி பெம்பர் வாங்கி கொடுத்துட்டானுங்க, வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துட்டானுங்க, இதை செஞ்சுட்டானுங்க, ஹெலிகாப்டர் செய்கிறேன்னு காசை திருட்டானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா பார்லிமெண்ட்டில். ஏன் உங்களுக்கு தைரியமே இல்லையா? ஒரு தமிழனை பற்றி சொல்கிறேன், இப்போ ரமணனை தானே சொல்கிறேன். தைரியமாக இருந்தால் ரமணன்னு சொல்லு. ஏய், ரமணன் இல்லைடா, பிரைம் மினிஸ்டரு. உங்களோட பிரைம் மினிஸ்டரு அவரோட பிரதான மந்திரி கீழே தான் வந்து மித்ரா இருக்குது. அதை சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு பயம் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஒரு தமிழ்நாடு உடனே சொல்லுவேன். முன்ன யாரை சொன்னீங்க? வைதமூர்த்தியை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. திருடன் ஏமாற்றிட்டானுங்க, காசு எங்கே போச்சுன்னு தெரியும். இதே ஆள் தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவர் கொஞ்ச நாள் அந்த குரூப்பில் இருந்தார். அப்புறம் ரமணன் சரியில்லைன்னு தூக்கிட்டாங்க, விளையாக்கிட்டானுங்க இவரை. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அவரு முடிஞ்ச வந்து இன்னொருத்தர் பிரபா வந்தார். இப்படியே மாற்றி மாற்றி அவரும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன சொல்கிற? மொத்தம் மித்ராவே என்னது டிவைட் அண்ட் டிஸ்ட்ராயா? நீங்கள் எல்லாம் தானே ஆக்குறீங்க. நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. 3 வருஷமாக இருந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸோ இப்போ வந்து குறை சொல்லிக்கிட்டு நைஸாக அப்படியே இருக்கீங்க தானே. இதை சரி பண்ண மாட்டீங்க தானே, உங்களால் முடியாது தானே. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைட்டு. உன் தம்பி பாப்பா ஐசிட்னு அங்கே ஒரு 1 மில்லியனுக்கு மேலே நினைக்கிறேன். அதை யாருக்கு கொடுத்தீங்க சொல்ல முடியுமா உன்னால்? கேள்வி கேட்டுறீங்களா? ஜெயிலில் தூக்கி போடுறீங்க, லோக்காப்பில் தானே. கணா உன் தம்பி என்னதான் அதை காமி. ஐசிட்டில் எவ்வளோ பேருக்கு கொடுத்தீங்கன்ட்டு, யார் யாருக்கு கொடுத்தீங்க பேர் லிஸ்ட்டை நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து நீ அங்கே கேட்க முடியும். உன் பின்னாலே நாத்திரத்தை வச்சுக்கிட்டு கேட்டால் இன்னொருத்தர் நாத்திரத்தை போய் கலப்புறாராம். எல்லாம் ஒரு குட்டையில் உள்ள மட்டைங்களா, எல்லாம் வீணாக போனவங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எலெக்ஷன் வரும்போது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்ன சொல்லுவீங்க? பாஸ்காரன் கட்டவன். மித்ரா, நான் பாஸ்காரனை சாப்பிட்டு போனால் இப்போ கூட்டணியில் இருக்கீங்களே, ஒரு கட்சி வெளியாக போகிறேன்னுது. இப்போ டிஏபி பிகேஆரில் இருக்கீங்களே, எல்லாம் தமிழ்நாடு வீணாக போனவங்கடா. உருப்பிட்டது தான் நீங்கள் இருக்கிற மட்டும்.